அரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம் மாவை. எல்லாம் போதும், இவ்வளோ தூரம் வந்தது. வேறு ஒரு கப்புக்கு நான் ஒரு அதனால் சுடு தண்ணி சூடாகிட்டு இப்போ மாவை கிளறிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணுங்க. இந்த மாவு பிணையிறதை பொறுத்து தான் நமக்கு புட்டு சாஃப்டாக வரதும் வராததும். நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. கம்மியாக ஊற்றிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, மாவு மாவாக இருக்கும், வேகாது. அவ்வளோதான், போதும் இந்த மாவுக்கு இவ்வளோ தண்ணி. அப்புறம் பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, இது பிசைகிறது தான் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்படி ஸ்பூனை வச்சு பாத்திரத்தோடு இப்படி இப்படி பிசைஞ்சோன்னா அது உதிரியாக நல்லா வரும், மாவு கட்டிப்படாது. அதே மாதிரி தண்ணியும் ஈவனாக எல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு ஈரப்பதமாகவும் இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், கையிலையும் ஒட்டக்கூடாது, ரொம்ப மாவு ஒட்டக்கூடாது. இங்கே பாருங்க, இப்படி பிடிச்சிங்கன்னா அது கொல்கட்டை மாதிரி பிடிக்கவும் வரணும். இதை ஊற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாகவும் போகணும், இப்படி கட்டி விடக்கூடாது. இப்போ இந்த கட்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு ஸ்பூனை வச்சு அப்படி பண்ணோம்னாக்க அந்த பாத்திரத்தோடு இப்படி தேய்ச்சி ஃபுல் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு மாவு, ஒரு 2 கை மாவு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு பிடி தேங்காய் போட்டுக்கும். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கை மாவு போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால நமக்கு எடுக்கும் போதும் லேயராக கீழே வரும். அப்புறம் தேங்காயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் மாவு போட்டுக்கலாம். போதும், அவ்வளோதாங்க. இப்போ அதோட மூடியை போட்டு மூடி நம்மளோட ஒரு 10 நிமிஷம் வச்சா போதுங்க. ஏன்னா பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு இப்படி நாட்டு சர்க்கரை போட்டு வாழைப்பழத்தை எடுத்துட்டு அதை